தமிழ்நாடு புலவர் பேரவையின் கருத்தரங்கு அமர்வு 112 தனித்தமிழ் இயக்கம் என்கிற தலைப்பில் ஐயா மதுரை படைக்கலப்பாவலர் துரைமூர்த்தி அவர்களும் தமிழ் மொழியின் தொன்மை குறித்து ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்களும் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு தமிழர்களின் வரலாற்று பேருண்மை என்கிற தலைப்பு. நாங்கள் உங்கள் முன்னால் சித்து தடுமாற்றத்துடன் தான் அமர்ந்திருக்கிறேன். தமிழர்களின் வரலாற்று பேருண்மை என்று சொல்லுகிற பொழுது தமிழ் இனம், மொழி, அதன் வரலாறு, இந்த 3 குறிப்புகளையும் ஒன்றிணைத்து கொண்டு வந்து சேர்ப்பதுதான் தமிழர்களின் வரலாற்று பேருண்மை என்கிற தலைப்பில் நாம் உரையாற்றுகிற பொழுது கையாள வேண்டிய முறை. அந்த வகையில் தமிழ் இனம், தமிழ் இனக்குழுவாக எப்பொழுது உருவாகியது, அறிவியல் பூர்வமாக தமிழ் மொழி இன்றைக்கு அதன் காலம் எவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தமிழர்களுடைய வரலாறுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இனக்குழுவை, தன்னுடைய மொழியை, தன்னுடைய பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டான் என்கிற இந்த 3 செயல்பாடுகளையும் நாம் உற்று நோக்குகிற ஒரு தலைப்பாகவே நான் இதை பார்க்கிறேன். கிமு 600ஆம் ஆண்டுகளில் புத்தம் இருந்த காலம், சமணம் இருந்த காலத்தில் தோன்றிய தமிழர்களின் வாழ்வியல் மதம் ஆசீவகம். புத்தம் நாத்திகத்தை போதித்தது, சமணமும் ஓரளவிற்கு அதையே சொன்னது. அதிலிருந்து மாறி ஜைனமாக மாறியது. ஆனால் ஆற்றல், பொருள், கட்டமைப்பு என்கிற அந்த 3 ஆற்றல் கோட்பாட்டை மையப்படுத்தி 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் மர்கலி கோசாலார் என்கிற அந்த சித்தர் ஒரு மதத்திற்கு அடிப்படை இயற்கையின் புணர்வுகள் என்கிற இடத்தில் இருந்து சிந்தித்திருப்பது என்பது உலகத்திலேயே எவரும் சிந்திக்க முடியாத, சிந்திக்க இயலாத, சிந்திக்காத ஒரு செயலை சங்ககாலம் தொடங்கிய காலம் என்று சொல்லுகிற அந்த கிமு 600ஆம் ஆண்டுகளிலேயே மர்கலி கோசாலார் சிந்தித்திருக்கிறார். அந்த பெருமை நமக்கு உண்டு. ஊழ்வினை பயன் என்று சொல்லுவோம். ஊழ் என்றால் ஆற்றல், வினை என்றால் கட்டமைப்பு, பயன் என்றால் விளைவு. இந்த 3 ஆற்றல் கோட்பாடு மட்டுமல்லாது அணுக்களின் புணர்வையும், அணுக்களின் பிரிவையும், அணுக்களின் காலம், கருவி, இவை 5 ஆற்றல் கோட்பாடுகளையும், அணுக்களினுடைய ஆற்றல் கோட்பாடுகளையும், அதனால் ஏற்படுகிற இயற்கை துணையுடன் ஏற்படுகிற மாற்றமே ஊழ்வினை பயன். அதுதான் ஆற்றல், பொருள், கட்டமைப்பு என்கிற அந்த 3 நிலைகளில் நமக்கான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை தந்த இனம் தமிழ் இனம். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் நீண்ட ஆய்வுகள் செய்து ஆசீவகம் என்கிற அந்த வாழ்வியல் தத்துவத்தை கொடுத்த மர்கலி கோசாலருடைய வாழ்க்கைகளை தமிழகத்தில் எங்கும் தேடி கிடைக்க பெறாமல் தாய்லாந்திலும் சீன பயணிகள் கொண்டு வந்த நூல்களிலும் அங்கே இருக்கிற குறிப்புகளை எடுத்து கொண்டு வந்து திருச்சிக்கு அருகாமையில் ஒரு சிற்றூரில் ஒரு ஐயனார் கோவில், அந்த மர்கலி கோசாலார் தான் நாம் இன்று ஐயனாராக வழிபடுபவர். அதில் 3 உண்டு, திருமணமானவர், திருமணமாகாத 2. இன்றைக்கு ஐயனார் வழிபாடு என்பது நாம் சித்தர் மர்கலி கோசலர் வழிபாடு என்பதுதான் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆய்வறிக்கை தந்திருக்கிற உண்மை. திருச்சிக்கு பக்கத்திலே வந்து நிற்கிற பொழுது ஒரு ஐயனார் கோவிலில் பாடை திருவிழா என்கிற ஒரு திருவிழாவை நடத்துகிற பொழுது ஆச்சரியப்பட்டு அந்த இடத்திற்கு போனார். ஒரு கோவிலில் பாடை திருவிழா ஏன் நடத்த வேண்டும் என்று அது குறித்து ஆய்வு செய்கிற பொழுது அவருக்கு கிடைத்த விளைவுகள் தான்
மர்கலி கோசாலார் பிறந்து வளர்ந்து ஆசீவகம் என்கிற அந்த வாழ்வியல் தத்துவ மதத்தை உருவாக்கிய இடம் அந்த இடம். அவரைத்தான் அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். 2600 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மர்கலி கோசாலார் இறந்த நாளை பாடை திருவிழாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மைகளை ஆய்வின் மூலம் அறிந்து, அது குறித்தான ஆய்வுகள் மூலம் புதுக்கோட்டை அருகிலே இருக்கிற ஓவியங்கள், அன்னவாசல் ஓவியங்கள் எல்லாம் ஆசீவகம் மதத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் என்று சொன்ன பெருமை கொண்ட தமிழினம். மொழி என்று வருகிற பொழுது அந்த மொழியினுடைய ஆய்வுகள் ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்கள் சொன்னதை போல் தமிழ் ஆய்வறிஞர்கள் எல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழ் மொழி என்று சொன்னார்கள். இல்லை என்று மறுத்துவிட முடியாது. ஆனாலும் ஆய்வுகள் அடிப்படையில், விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகள் அடிப்படையில் இப்பொழுது நாம் பேசுகிற தமிழ் மொழி திராவிடியன் மொழி குடும்பம். அதற்கு முன்னால் வந்த புரோ திராவிடியன், திராவிடர்களுக்கு முன்னால் பேசியதும் தமிழ்தான், திராவிடம்தான், தமிழ்தான். அது மாறி மாறி ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்கள் சொன்னது போல் தமிழி என்கிற நிலைக்கு மாறுகிற பொழுது ஒரு மொழி எழுதுகிற மொழியாக, பேசுகிற மொழியாக, இலக்கணம் வகுக்கிற மொழியாக எப்பொழுது மாறியது, அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்பதெல்லாம் ஆய்வுகள் உண்டு. இதில் இதுவரையில் தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிற ஆய்வுகள் குறித்தும், சிந்துவெளி ஆய்வுகள் குறித்தும், ஆதிச்சநல்லூர் குறித்தும் ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்கள் சொன்னார்கள். நான் இதில் 4 நிலைகளில் இருந்து இதை நாம் ஓர்முகப்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். குமரி கண்டம் என்பது இதுவரையில் இலக்கியங்கள் தந்திருக்கிற குறிப்பு, புறநானூறு கடல் கொண்ட நிலம் என்பதை பற்றி பேசி இருக்கிறது. குமரி நாடு என்று சிலப்பதிகாரம் சொல்லி இருக்கிறது. குமரி கண்டத்தில் ஓடிய ஆறுகளை பக்ருலி ஆறு என்று மணிமேகலை பேசி இருக்கிறது. ஆனால் அதற்கான ஆய்வுகள் நடந்திருக்கிறதா? குமரி கண்டம் என்கிற அந்த கடல் கொண்ட அந்த இடத்தில் தமிழன் வாழ்ந்தானா என்கிற ஆய்வுகள் நடந்திருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஜெப்கோ என்கிற படங்கள் மூலமாக சமீபத்தில் நடந்திருக்கிற ஆய்வு குமரி கண்டத்தில் கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலுக்குள் பள்ளத்தாக்குகள், ஆறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜெப்கோ படங்கள் என்றால் வானத்திலிருந்து, வானவியல் இருந்து நம்ம இங்க அனுப்புற சேட்டலைட் மூலமாக எடுத்த படங்களின் மூலம் பள்ளத்தாக்குகளும் ஆறுகளும் இருப்பதும், இவைதான் சங்க இலக்கியங்களில் குறிக்கப்பட்டிருக்கிற குமரிக்கண்டம் என்பதோடு ஒத்து போகிறது என்கிற ஆய்வுகள் வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகான தொடர் ஆய்வுகள் அங்கே நடத்தப்படவில்லை. கடல் ஆழத்தில் நடத்துவது என்பது கடல்சார் பல்கலைக்கழகங்களோடு துணையோடு தான் நடத்த முடியுமே தவிர, இங்கே தரையிலே கீழடியில், ஆதிச்சநல்லூரில், கொற்கையில், சிவகலையில் நடத்துகிற ஆய்வுகளை போன்று நாம் நடத்திவிட இயலாது. அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவதை போல் நாவலம் தீவு என்கிற அந்த குமரிக்கண்டம் தான் தமிழர்கள் முதலில் உருவான இடம் என்று குறிப்புகள் உண்டு. ஆனால் அது ஒரு குறிப்புகள் தானே தவிர அதற்கான தரவுகள், தொல்லியல் ஆய்வுகள், விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகள் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படாததை நாம் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு நாள் அது நிரூபிக்கப்படுகிற வரை. அடுத்ததாக பூம்புகார் என்பது மிக பழமையான நகரம். ரோமாபுரிக்கும் உலக நாடுகளோடு வர்த்தகம் செய்த, கடல்சார் வர்த்தகம் செய்த இடம் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அதில் 2-3 ஆய்வுகள் நடந்திருக்கிறது. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்கள் அவருடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதுதான் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த காலகட்டங்களில் (1861) புத்தரை பற்றிய ஆய்வுகளும், 62 சாஞ்சியில் ஆய்வுகளும்,
63 காசியாவில் நடந்த, வட இந்தியாவில் நடந்த ஆய்வுகளும் 1864 மதுராவில் நடந்த ஆய்வுகள் அனைத்தும் பௌத்த மதத்தை சுற்றியான ஆய்வுகள், அதனுடைய கல்வெட்டுகள் குறித்த ஆய்வுகள். புத்த மதத்தில் கிடைத்திருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் சாமானியர்கள் எழுதிய கல்வெட்டுக்கள் இல்லை. அதில் தமிழ் மொழியை மையப்படுத்தித்தான் அந்த பிராமி எழுத்து அங்கே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது என்பதற்கான ஆய்வு முடிவுகள் எல்லாம் ஏற்கனவே வந்திருக்கிறது. தமிழை பயன்படுத்தி தமிழியை கொண்டுதான் அந்த பிராமி என்கிற அந்த எழுத்தை புத்தருக்கு அரசராக அவர் வடித்த கல்வெட்டு. ஆனால் கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைக்கிற பானைகளில் எழுதியிருக்கிற அந்த வரி வடிவ தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் பானை செய்கிற சாதாரண குயவர் வீட்டு பெண்களும் ஆண்களும் தங்கள் கைகளால் எழுதியவை. ஒரு நாட்டினுடைய அரசன் அரசவை கவிஞரை வைத்து, அரசவை எழுத்தாளர்களை வைத்து கல்வெட்டு சமைப்பது என்பது வேறு. ஆனால் பொதுவாக ஒரு பானை செய்கிற அந்த குயவர் வீட்டு பெண்மணியும், பெண்கள் தான் அந்த காலத்தில் அந்த பானைகள் அதிகம் செய்வாங்களாம் பண்டைய தொன்மை காலங்களில். அவர்கள் தமிழ் மொழியில் எழுதுகிற எழுத்து என்பது எவ்வாறு பரவலாக உலகெங்கும் பரவி இருந்தது என்பதை சுட்டி காட்டுகிற பொழுது அசோகருடைய கல்வெட்டும் சமீபத்தில் கிடைத்திருக்கிற பாறை ஓவியங்களும், வேலூருக்கு பக்கத்திலே கிடைத்திருக்கிற பாறை ஓவியங்கள் எல்லாம் அசோகர் காலத்து கல்வெட்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் என்கிற வரலாற்று தரவுகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பொறுத்துங்க, இது பெரிய சப்ஜெக்ட். ஒரு 2-3 செய்திகளை நான் சொல்லிடுறேன். பூம்புகார் குறித்து 1990 ஆண்டு ஒரு ஆய்வு நடந்தது. 2003 5வது ஆண்டு ஒரு ஆய்வும், இப்பொழுது 2023 ஒரு ஆய்வும் வந்திருக்கிறது. நான் கடைசியாக வந்த ஆய்வை பற்றி மட்டும் சொல்லுகிறேன். அந்த 1990களில் நடந்த ஆய்வுகளின் முடிவை அப்பொழுது தமிழ்நாடு தொல்லியல் துறை தலைவராக இருந்த ஐயா நாகசாமி அவர்கள் கோப்பாக வைத்திருந்தாரே தவிர அவர் கடைசி வரைக்கும் அவருடைய பதவியில் இருந்து ஓய்வு பெற்று செல்லுகிற வரையில் வெளியிடவே இல்லை. ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின்படி என் நண்பர் அவர் வீட்டிற்கே சென்று அதை குறித்து விசாரித்த செய்திகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த கோப்பை காணாமல் போனது. வேதகால நாகரிகத்திற்கு முந்தைய நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பதை நிறுவுவதற்கு நாம் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கீழடி இன்றைக்கு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பூம்புகாரில் இப்பொழுது கோவாவில் இருந்து வந்த நேஷனல் NIOT தேசிய கடல் சார்பு ஆய்வு நிறுவனமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் தமிழக தொல்லியல் துறையும் நடத்தியிருக்கிற ஆய்வு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் 21 ஜனவரி 2023. நான் இதை நாளைக்கு முகநூலில் அதை பதிவு செய்கிறேன். லாஸ்ட் சிட்டி குட் பி த ஓல்டஸ்ட் அப்படி என்கிற தலைப்போடு பூம்புகார் குறித்து அந்த ஆய்வு முடிவுகள் தந்திருப்பொழுது இன்றும் விரிவாக பேசப்படவில்லை. 50-60 கிலோமீட்டர் தூரம் இப்பொழுது இருக்கிற அந்த பூம்புகார் கடல் பகுதியில் இருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் 25 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஆய்வு முடிவுகள் என்ன தந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரே நேரத்தில் 70-80 கப்பல்களை நிறுத்தக்கூடிய 11 கிலோமீட்டர் நீளம் 3 கிலோமீட்டர் அகலம் உள்ள துறைமுகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு முடிவு இது. 50 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் சுழல் மாடி கொண்ட எகிப்து நாட்டு விக்டோரியா கலங்கரை விளக்கத்தை போன்று ஒத்த கலங்கரை விளக்கம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆய்வு முடிவுகள் இறுதியாக தந்திருப்பது உலகத்திலேயே மிகப்பெரிய நகர நாகரிகமாக வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடம் பூம்புகார். அதனுடைய ஆய்வு முடிவுகள் கொடுத்திருப்பது 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டமைக்கப்பட்ட நகரம் அந்த பூம்புகார். துறைமுகம் என்பது உலகத்தில் இதுவரைக்கும் தொல்லியல் ஆய்வுகளில் கிடைக்காத தரவுகள். ஆனால் அது இன்றைக்கு நாம் பேசுகிறோமா? இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், இதுவரையில் இந்திய ஒன்றியத்தை ஆட்சி கட்டிலில் இருந்து அமர்ந்தவர்கள் எல்லாம் தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை பற்றி அறிந்தவர்கள்.
ஆனால் வேதகால நாகரிகத்திற்கு முந்தைய நாகரிகம் என்று தமிழர் நாகரிகத்தை கொண்டு செல்லுகிற எந்த தொல்லியல் தரவு ஆய்வுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சங்க காலத்தை கிமு 200 300 என்று சொன்ன காலம் இன்றைக்கு சங்க காலம் என்பது கிமு 800 என்று நிறுவி இருக்கிறது கீழடி. மூவர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த 3 பேர் யாருன்னு தெரியாது. இதுவரைக்கும் கீழடியை வந்து அவர்கள் பார்த்ததில்லை. ஆனால் கொடுத்திருக்கிற ஆய்வுகளில் குறை சொல்லி அதை கிமு 2 என்று குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிமு 2 என்று குறைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த கிமு 2 தான் புஷ்பமித்திர சுங்கன் என்ற பிராமண அரசன் சேனாதிபதியாக இருந்த மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசனை படைக்களத்தில் பயிற்சியின் போது கொன்று குவித்து அந்த ஆட்சியை கைப்பற்றியவர். அவனுடைய காலத்தில் தான் மனுஸ்மிருதி மனு நீதி படைக்கப்பட்டது. அவனுடைய ஆட்சியில் தான் மனு நீதி மனு தர்மத்தின்படி சட்டத்தின்படி ஆட்சி நடத்த தொடங்கிய ஆண்டு கிமு 187. அதனால்தான் அந்த மனுவுக்கு முந்தைய காலம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். நாம் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம். பூம்புகார் குறித்து சொன்னேன். 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய சீர்காழியும் மயிலாடுதுறையும் கடலுக்குள் இருந்ததுதான் என்ற ஆய்வு முடிவுகளும் இப்பொழுது தந்திருக்கிறார்கள். பொருணை நதி நாகரிகத்தில் 2 முக்கியமான செய்திகளை ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்கள் சொன்னார்கள். இரும்பு காலம் என்பதும் பிரான்ஸ் ஏஜ். இரும்பு காலம் பிரான்ஸ் ஏஜ் என்பார், வெண்கல காலம். இதை மையப்படுத்தித்தான் வரலாறுகள் எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே சிவகலையில் கிடைத்திருக்கிற இன்றிலிருந்து 5345 ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு, அது ரா ஐரன் இல்ல, கார்பன் நீக்கப்பட்டு வால் செய்யக்கூடிய துருப்பிடிக்காத அளவிற்கான கனிமங்களை இணைத்து செய்யப்பட்ட இரும்பு. வட இந்தியாவில் கிமு இன்றிலிருந்து 4150 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வாரணாசியில், காசியில். ஆனால் அதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை ரா ஐரனாக இல்லாமல் எந்த தாதுவையும் இணைத்து அதை பொருளாக உருவாக்காமல் பூமியிலிருந்து கிடைக்கிற அதே கனிமங்களோடு இருப்பதை அவர்கள் உருவாக்கினார்கள். நாம் வேல் வாழ் செய்வதற்கான, வேட்டையாடுவதற்கான பொருட்களை செய்வதற்காக கனிமங்களை இணைத்து நாம் அதற்கான உறுதித்தன்மையோடு செய்திருப்பது என்பதை இன்று வரையில் ராகுல் காந்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய ஆய்வை பாராட்டி இருக்கிறார்களே தவிர ஒன்றிய அரசாங்கம், நான் ஆட்சியை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அது யாராக இருந்தாலும் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் அந்த இரும்பின் காலம் கொடுத்த தமிழகத்தினுடைய ஆய்வுகள் 3 இடங்களில், இந்தியாவில் அகமதாபாத்தில் இருக்கிற ஆய்வு, அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வுக்களம் என்று 3 ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகளாவிய ஆய்வுகள் எதை செய்ய முடியுமோ அந்த கார்பன் டேட்டிங், பொருட்களின் காலத்தை கரிமத்தின் துணை கொண்டு செய்கிற அந்த கால மதிப்பீடு தான் 1866 முதலிலே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னால் அந்த டிஎன்ஏ கட்டமைக்கப்பட்டது, அதற்கு பிறகாக உருவாக்கப்பட்டது என்கிற செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். இரும்பின் காலம் மட்டுமில்லாமல் நெல்மணி கிமு 3340 அந்த இரும்பு காலத்தை ஒட்டிய மிக தொன்மையான சான்றுகள் கொண்ட உமி நீக்கிய நெல்மணிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 5345 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாயம் செய்து வாழ்ந்திருக்கிறான் தமிழன் என்கிற செய்திகளை நாம் ஒன்றோடு பொருத்தி பார்க்க வேண்டும். நான் அது வருகிற பொழுது அதை நான் சொல்லுகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த தொல்லியல் ஆய்வுகள் படி, டிஎன்ஏ மரபணு ஆய்வுகளின் படி ஈரானில் தான் முதலில் விவசாயம் செய்யப்பட்டது என்கிறது இன்றைக்கு ஆய்வு குறிப்புகள். 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரானில் இருந்து விவசாயம் கற்றவன் இந்து சமவெளிக்கு வந்தான் என்கிற ஆய்வு குறிப்புகளை ஒட்டிய ஆய்வு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழகத்தில். அவன் ஈரானிலே பயிர் செய்வதற்கு முன்னால் இங்கே தமிழகத்திலே நாம் பயிர் செய்திருக்கிறோம், நெல்லை விளைவித்திருக்கிறோம்.
சிந்துவெளி என்பதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க. சிந்துவெளியினுடைய நாகரிகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆண்டுகள் 13,200 ஆண்டுகள். ஆனால் குறிப்பாக நாம் சிந்துவெளி நாகரிகம் உச்சத்தில் இருந்த ஆண்டுகள் என்று கிமு 2900 இருந்து கிமு 1800 வரை சொல்லுவோம். ஆரியர்கள் உள் நுழைந்த ஆண்டு அந்த கிமு 1800. சிந்து சமவெளி நாகரிகம் அழியும் தருவாயில் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அழிந்தது என்று சொன்னால் ஆற்றங்கரை நாகரிகம் வறட்சி ஏற்பட்டதற்கு பின்னால் இடம்பெயர்ந்தார்களே தவிர அவர்களுக்கு அழிக்கப்படவில்லை. அவர்கள் நாகரிகமும் அவர்கள் மொழியும் அந்த இனக்குழுவும் அழிந்து போய்விடவில்லை. வேறு பக்கத்திற்கு நகர்ந்தார்கள் என்கிற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பழந்தமிழ் அகண்ட பாரதம் என்று சொல்லுவார்கள். அதற்கான எந்த விஞ்ஞான பூர்வமான அறிவியல் குறிப்புகளும் இல்லை என்பதை நான் எவ்வளவோ தரவுகள் மூலம் நிரூபிக்க முடியும். நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நிறைய செய்திகளை தரவுகளை கொடுத்திருக்கிறேன். அகண்ட தமிழகம் இருந்திருக்கிறது. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இன்றைக்கு இந்தியாவினுடைய பரப்பளவை விட மிக அதிகமாக வாழ்ந்திருக்கிறான் தமிழன். அகண்ட தமிழகமாக 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதில் ஒரு 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் சிந்துவெளி. இப்படி சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நாம் சொல்லவில்லை. 50,000 ஆண்டுகளுக்கு முந்தையது நம்ம தாய்மொழி என்று சொல்லுகிறோம். ஆனால் 13,200 ஆண்டுகளுக்குள்ளாக வச்சுக்கீங்களேன். இந்த கிமு 2000 1800 வரை சிந்துவெளி குறியீடுகள் இன்றைக்கு வரைக்கும் அது தமிழ் மொழியின் குறியீடுகள் என்று நிறுவப்படவில்லை. 8.35 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் பரிசு அறிவித்திருக்கிறது. அந்த எழுத்தை அந்த குறியீட்டை தமிழ் மொழி என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு முந்தைய குறியீடுகள் பானை குறியீடுகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்பதை நிறுவி இருக்கிறோம். எஸ்.கே. சாட்டர்ஜி மிக தெளிவாக நிறுவி இருக்கிறார். யாரும் அதை மறுத்து விட முடியாது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தில் ஒன்றிய அரசு இல்லை, வட இந்தியர்கள் இல்லை. அடுத்து இந்த தொல்லியல் தரவுகள், இந்த தரவுகளை நம்ம ஒன்றோட ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டிஎன்ஏ மரபணு ஆராய்ச்சி, மிக முக்கியமான செய்திகள். நீங்க அதை குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் பாவரங்கத்திற்கு அடுத்த வாரம் இது குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த குறிப்புகள் மூலமாக மீண்டும் இது ஒரு அவையை நாம் அமைக்க வேண்டும். இது விரிவாக பேசப்பட வேண்டும். உலகெங்கும் நாம் இந்த உரையை, ஐயா படைக்கல பாவலர் அவர்களுடைய உரையை, ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்கள் உரையை, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற என் உரை உலகெங்கும் நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அப்படி கொண்டு சென்று சேர்த்ததனால் தான் கீழடி வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டிலேயே முதலில் தொல்லியல் ஆய்வு செய்த இடம் ஆதிச்சநல்லூர் 1866. ஆனால் இன்று வரைக்கும் அந்த நகர நாகரிகம் இல்லாமல் புதைக்கப்பட்ட பொருட்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த நாகரிகம் அதிகமாக பேசப்படவில்லை. ஆனால் கீழடி பேசப்பட்டது என்று சொன்னால் தொல்லியல் என்பது ஏதோ பொதுமக்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற நிலையில் தான் நம்மை வைத்திருந்தார்கள். ஆனால் கீழடி மட்டும்தான் தமிழர் நாகரிகம் என்று சொல்லுகிற பொழுது நாம் நிச்சயமாக அவர் காலமெல்லாம் நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காலமெல்லாம் எப்பொழுது நாம் இங்கே முல்லை பெரியாறு அணையை கட்டிய பெண்ணை குயிக்கை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அதுவரை எதிர்கால தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய ஒரு தொல்லியல் ஆய்வாளர் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவருக்கு கீழடிகள் சிலை வைக்க வேண்டும். காலமெல்லாம் அவர் குடும்பத்தை, அவருடைய வாரிசுகளை காப்பாற்ற வேண்டிய கடமையை இந்த தமிழ் சமூகம் செய்ய வேண்டும். அவர்தான் சொன்னார், கீழடி எப்படி இந்தியா முழுமைக்கும் உலகெங்கும் போனது என்று சொன்னால் வருகிற பொதுமக்களை எல்லாம் அழைத்து கீழடி குறித்து இந்த ஆய்வுகள் குறித்து நாங்கள் விளக்கி சொன்னோம். முகம் சுளிக்கவில்லை. இது போன்று இதற்கு முன்னால் நடந்தது இல்லை. தாய்மண் சுமந்து சென்றார்கள் கீழடியில் இருந்து மதுரைக்கு. கீழடி நமக்கு உணர்வினை தந்தது. இன்றைக்கு தொல்லியல் ஆய்வு குறித்து நம்மை பேச வைத்திருக்கிறது டாக்டர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அந்த ஆய்வுகள். அப்படி நேரம் நான் அந்த மரபணுவுக்கு வந்துடுறேன். முக்கியமாக ஒரு 5-6 மரபணுடைய வளர்ச்சி தான் திராவிட இனக்குழு எப்படியாக உலகெங்கும் பறந்து விரிந்தது இப்பொழுது கிடைத்திருக்கிற தொல்லியல் தரவுகள் படி. ஆய்வுகளுக்கு அறிவியலுக்கு உட்படாத நமக்கு தந்திருக்கிற இலக்கிய குறிப்புகளை எல்லாம் தாண்டி
உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சில தரவுகளை வைத்து நான் இதை முன்னோக்கி எடுத்து செல்லுகிறேன். 1928 தான் ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ சொல்லுவாங்க. மரபணு ஆய்வு செய்தவர் ஜேம்ஸ், மிஸ்டர் ஜேம்ஸ். அவர் தான் அந்த கட்டமைப்பை உருவாக்குறார். அணுக்களில் அந்த மரபணு அந்த பிரிவுகளுடைய கட்டமைப்பை உருவாக்குகிறார். ஆனால் இந்த டிஎன்ஏ என்கிற இந்த மரபணு ஆராய்ச்சியை முதலில் உலகுக்கு கொண்டு வந்தவர் ஜோஹன்னஸ் ஃபெடரிக்ஸ் என்கிற ஒரு ஆய்வறிஞர் 1869 ஆண்டில். ஐந்து மரபணுக்கள். நான் சொல்லுகிற செய்திகளில் நீங்கள் வைத்திருக்கிற குறிப்புகளில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அது குறித்து அந்த பாவரங்கத்திற்கு அடுத்த வாரம் நாம் இந்த 3 தலைப்புகள் குறித்தும் விவாதிப்போம். 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது இருக்கிற ஆப்பிரிக்காவில் இருந்துதான் மனித இனம் நகர்ந்தது என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆய்வு. அந்த 70,000 ஆண்டுகளில் அந்த நகர்வு தொடங்கி மாடர்ன் ஹியூமன் என்று சொல்வார்கள். நாகரிகம் அறிந்த ஒரு படைப்பாக வேட்டையாடும் சமூகம், ஆன்சியன் ஹண்டர் கேதரர்ஸ். 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருந்து ஆப்பிரிக்காவில் இருந்து அவர்கள் நகர்ந்த இடம். நான் குறிப்பா அந்த இடங்களை மட்டும் சொல்லிதான் ரொம்ப நான் விரிவா போல. முதலில் ரெட் சீயை கடக்கிறார்கள், அரேபியாவிற்குள் உள்நுழைகிறார்கள். ஒரு பகுதி ஐரோப்பாவுக்கு போகுது, அதை விட்டுருங்க. நம்ம இந்தியாவிற்குள்ள வந்ததை மட்டும் நான் சொல்லுகிறேன். அரேபியாவிலிருந்து பெர்சியாவிற்கு நகர்கிறார்கள், அந்த மனித குழுவினுடைய நகர்வு. அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு வருகிறார்கள், இந்தியாவில் தங்குகிறார்கள். இந்தியா முழுமைக்கும் இன்று நாம் பேசுகிற அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தையும் தாண்டி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே அந்த ஆப்பிரிக்காவில் இருந்து நகர்ந்தவர்கள் அங்கே வந்து தங்குகிறார்கள். நான் இதற்கு பிறகு ஆண்டுகளை சொல்றேன். இந்தியாவில் இருந்து அவர்கள் பின்னோக்கி நகருகிற இடம் அந்தமானுக்கு செல்லுகிறார்கள், இந்தோனேசியாவுக்கு செல்லுகிறார்கள், ஆஸ்திரேலியாவுக்கு செல்லுகிறார்கள். இப்பொழுதுதான் குமரிக்கண்டமாக இருந்த குமரிக்கண்டம் அப்பொழுது கடல் பரப்பாக இல்லை, மனிதர்கள் நடந்து செல்லுகிற நிலப்பரப்பாக இருக்கிற பொழுதுதான் அவன் குமரிக்கண்டத்தையும் கடந்து ஆஸ்திரேலியாவோடு இணைந்திருந்த அந்த குமரிக்கண்டத்தை கடந்து ஆஸ்திரேலியாவில் சென்றிருக்கிற இன்றைக்கு இருக்கிற அபோர்ஜினல் பழங்குடியினர் மக்கள் தமிழ் பேசுகிறார்கள் என்கிற ஆய்வு முடிவுகளை ஒரிசா பாலு ஐயா அவர்கள் நிறைய தரவுகளோடு நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்போ இதுதான் அவர்களுடைய நகர்வு. அப்போது 70,000 ஆண்டில் அந்த மரபணு என்ன மரபணுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா M130 CM130. அவர்கள்தான் மிக பழமையான வேட்டையாடும் சமூகம். அதற்கு அடுத்து வந்த மரபணு ஆய்வு கொடுத்திருப்பது M69 DNA ஹாலோ குரூப்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா இதற்கு முன்னால் இருந்த ஆன்செஸ்டர்ஸ். அந்த ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த M130 என்கிற மரபணுவை தாங்கி கொண்டு அதற்கு பின்னால் ஏற்படுகிற மாற்றங்கள் மூலமாக ஏற்படுகிற அந்த மரபணு. இரண்டாவது மரபணு மாற்றம் என்பது M69 தன்னுடைய வேட்டையாடும் சமூகத்தினுடைய மூதாதையர்களுடைய மரபணுவையும் சேர்த்து வந்த மரபணு. அது 48,000 ஆண்டுகள். இதுல நல்லா குறிப்பிடுத்துங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட மொழி குடும்பத்தில் திராவிட மொழி குழுமம் என்று சொல்லுகிற 73 திராவிட மொழி குடும்பத்தை பேசுகிற மக்களிடம் அதிகமாக காணப்படுவது இந்த மரபணுதான். ஐயா மதுரகவி மரத்தமிழன் அவர்களே, நீங்கள் சொன்னீர்களே தமிழ் மொழியின் தொன்மை 50,000 ஆண்டுகள் என்று. அதற்கான தரவை இதோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். M69 மரபணுவை கொண்டவர்கள் அதிகமாக திராவிட மொழி குடும்பத்தை பேசிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கும் உலகெங்கும். அந்த பேசிக் கொண்டிருக்கிற மக்களிடம்தான் அந்த மரபணு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இனக்குழு என்பது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட இனக்குழு என்பது உருவாகி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆய்வு. எப்பொழுது மனிதன் ஒரு இடத்தில் தங்கி
வேட்டையாடுகிற சமூகமாக இருந்து தனக்கான உணவை தானே உருவாக்கி ஒரு இடத்தில் அமர்ந்து தனக்குள் தனக்கு தெரிந்த மொழி சைகையில் பேசி ஒளியில் பேசி அதே வரி வடிவங்களாக்கி மொழி வடிவங்களுக்கு வரிசையா சொன்னாங்க ஐயா அவர்கள். இது இந்த 48,000 70,000 ஆண்டுகளிலே நகர்ந்தவன் 48,000 ஆண்டுகளுக்கு வர்றான். 40,000 ஆண்டுகள் திராவிட மொழி குழுமத்தில் அதிகமாக கிடைக்கிற மரபணு. அதற்கப்புறம் 30,000 ஆண்டுகளில் இருந்து 43,000 ஆண்டுகள் வரை மரபணு ஆய்வு கொடுத்திருப்பது LM20. LM20 என்கிற ஒய் குரோமோசோம், ஆண்களிடம் கிடைக்கிற குரோமோசோம் ஆய்வு. இதற்கு முன்னால் எக்ஸ் குரோமோசோம், பெண் வழி ஆய்வு செய்துவிட்டு இங்கே வட இந்தியர்கள் ஆரியர்கள் இந்த மண்ணிற்கு வந்தவர்கள் இல்லை, அவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் என்று சொன்னார்கள். ஆனால் எப்பொழுது ஒய் குரோமோசோம் என்கிற ஆய்வு முடிவுகள் டோனி ஜோசப் அவர்களால் கொண்டு வரப்பட்டதோ 2017 ஆண்டில் அந்த ஒய் குரோமோசோம் என்பது ஆரியர்கள் ஆண்கள் மட்டும்தான் இங்கே உள்ளே வந்தார்கள். கிமு இன்றிலிருந்து ஒரு 3800 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களோடு பெண்களை அழைத்து வரவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பெண்களை அவர்கள் சமூகமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்தவர்கள் தனித்து ஆண்கள் மட்டும்தான். வருகிற வழிகளில் கூடி குழவி அவர்களுடைய சமூகம் உருவாக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதற்கு அப்புறம் வருகிற மரபணு என்பது JM172. இதுதான் ஈரான்ல இருக்கிற விவசாயத்திற்கு முந்தைய சமூகம். மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்த சமூகம் தான் சிந்து வெளிக்குள் நகர்கிறது. இதனுடைய காலம் 19,000 இருந்து 32,000 ஆண்டுகளுக்கு முன்னால். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆரியர்கள் வந்த இடம், தங்கிய இடங்கள் பல இடங்களில் மிடில் ஈஸ்ட் பகுதியில் விவசாயத்திற்கு முந்தைய அந்த மக்கள் சிந்துவெளி, இன்றைக்கு நாம் சொல்லுகிற இந்த மொஹஞ்சதாரோ, ஹாரப்போ, பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட அந்த 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த சிந்து சமவெளி பகுதிக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதற்குள்ளே வருகிறார்கள். அங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த அந்த திராவிட மொழி குடும்பத்தை பேசியவர்களோடு அவர்களும் இணைந்துதான் ஒரு இனக்குழு உருவாகி இருக்கிறது என்கிறோம். 2வது இனக்குழு உருவாகி இருப்பது என்பது வரை இந்த இடம் வரையில் திராவிட மரபணு ஆய்வுகள் தந்திருக்கிறதே தவிர ஆரிய மரபணு எதுவும் கிடைக்கப் பெறவில்லை. ஆரிய மரபணு என்பது R1A1 என்று வகுத்திருக்கிறார்கள். இதுதான் அவருடைய மூதாதையருடைய மரபணு. இந்த மரபணுவினுடைய அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அடையாள குறியீடு என்பது M17. சென்ட்ரல் ஏசியாவில், இந்தியாவில், செக் ரிபப்ளிக்ல, சைபீரியாவில் ஆண்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த M17 என்கிறது கிமு 2100வது ஆண்டிற்கு பிறகு வந்தவர்கள் இந்த மரபணுவை கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப நான் இப்ப சொன்ன தரவுகளை வச்சுக்கிட்டா ஆன்செஸ்டர், இந்த வேட்டையாடி சமூகமாக இருந்த மக்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிற்குள் வருகிற பொழுது அதுதான் புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ். தமிழி இந்த எழுத்துக்கள் சொல்லுவதற்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு மொழி புரோட்டோ திராவிடியன். இந்த ஆய்வு முடிவுகள் தந்திருக்கிற முடிவு. அந்த புரோட்டோ திராவிடிய மொழி குடும்பத்தை பேசி அந்த ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவர்கள் இணைகிற பொழுது அங்கேதான் திராவிட மொழி குடும்பம் உருவாகிறது என்கிற ஆய்வு முடிவுகள் நமக்கு தருகிறது. இப்ப நான் M17 வரைக்கும் ஆய்வு முடிவுகளை சொல்லிட்டேன். சமீபத்தில் கிடைத்த ஆய்வு முடிவு 2 முடிவுகளை நாம் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, பீகார் ராகிகடி என்கிற இடத்தில் 6500 ஆண்டுகளுக்கு முந்தைய பெண்ணினுடைய மண்டை ஓடு கிடைத்திருக்கிறது. அந்த ஆய்வுகளை செய்தவர் பூனே பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் பேராசிரியர் வசந்த் ஷிண்டே. இவர் குறித்து நிறைய தொலைக்காட்சிகள்ல நிறைய பேசி இருக்கிறேன். நீரஜ் ராய் 3வது, ஹார்வர்ட் மத்திய பள்ளியினுடைய மரபணு ஆராய்ச்சியாளர் டேவிட் ரிச். இந்த மூவரும் சேர்ந்து ஒரு ஆய்வு செய்யறாங்க. 2014 அந்த ஆய்வு கட்டுரை வெளியிடுறாங்க.
இதுல 2 நிலைகளில் இதை பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா, கீழடியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிமு 800 என்பதை 200க்கு குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வரலாறை பின்னோக்கி செல்லவே இவர்கள் விடமாட்டார்கள். அந்த வகையில் 6500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்த பெண்ணின் மண்டை ஓட்டை மரபணு ஆய்வுகள் மூலம் கொடுத்திருப்பது என்பது 11 இடங்களில் கிடைத்திருக்கிற 12 சாம்பிள் சிந்துவெளி சமவெளி பகுதியில் அந்த மரபணுவோடு 6500 ஆண்டுகளுக்கு முன்னால் பீகாரில் கிடைத்திருக்கிற அந்த மண்டை ஓட்டின் மரபணு ஒத்துப்போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற இருளர், அந்தமானில் இருக்கிற ஆதிக்குடிகள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆதிக்குடிகள் அதே மரபணோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆய்வு முடிவும், அந்த ஆய்வு முடிவு இப்ப நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் குழல் வலை திரையில் யூடியூப் சேனல்ல பேசுகிற பொழுது எல்லாம் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்வது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆய்வு முடிவையே மாற்றி இன்றைக்கும் வட இந்தியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஆரியர்கள் 6500 ஆண்டுகளுக்கு முன்னால மண்டை ஓடிலே கிடைத்தது ஆரிய மரபணு என்றும், ஆரியர்கள் இங்கே வரவில்லை, இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்று இல்லாத ஒன்றை நிறுவ பார்க்கிறார்கள். ஆய்வு முடிவுகள் நிரூபித்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் கூட இன்றைக்கு வட இந்தியர்கள் இல்லை. இதை தாண்டிதான் டோனி ஜோசப் 2017 ஆய்வறிக்கை வெளியிடுகிறார். ஒய் குரோமோசோம், ஆண்களுக்கான ஒய் குரோமோசோம் மரபணு ஆய்வு முடிவு வட இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 17% ஆரிய மரபணு R1A1 என்றும், அதில் அதிகமாக பிராமின்ஸ், பூமிகார்ஸ் இவர்களிடம்தான் அந்த ஆரிய மரபணு அதிகமாக இருக்கிறது என்கிற ஆய்வையும், கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1 வச்சுங்களேன், இந்த கடந்த 2000 ஆண்டுகளில் இந்த DNA மாற்றங்கள் நிகழவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சிந்துவெளியில் வாழ்ந்த தமிழன் தனக்கான மொழியை, தனக்கான வாழ்க்கையை, தனக்கான மொழியிலான இனக்குழுவை அமைத்துக் கொண்டு அவர்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுது மனிதன் நாகரிகமாக வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதிலிருந்து இந்த மரபணு மாற்றங்கள் அதிகமாக நிகழவில்லை என்றும் அந்த ஆய்விலே குறிப்பிடுகிறார்கள். அவர் கொடுத்த ஆய்வை தாண்டி 2019 ஒரு 100 ஆய்வறிஞர்கள் அந்த மரபணு ஆய்வுகளை எல்லாம் குறித்து ஆய்வு செய்து, நான் கடைசியா ஹைலைட்டா நான் சொல்ல வர்றது, இன்னும் நிறைய இருக்கு. நான் நேரம் ஆயிடுச்சு, மணி 8:38 நெருங்கி விட்டது, மன்னிக்கணும். 800 சாம்பிள்ஸ் மரபணு உள்ள ஆய்வு முடிவுகளை எடுத்து கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 12ஆம் நூற்றாண்டு வரைக்குமான ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். நான் சொல்லுவது சிந்து சமவெளி 13,200 ஆண்டுகள், உங்களுக்கு நினைவு இருக்கும். 269 இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். இந்த ஆய்வு முடிவுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நான் சொன்ன இந்த மரபணு மாற்றங்கள் இங்கே அகண்ட தமிழகமாக இருந்த 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்து நகர்ந்து வந்திருந்தாலும் ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தங்களுக்குள் இனக்குழுவாக கொண்டு வந்து புரோட்டோ திராவிடியன் என்கிற அந்த மொழி குடும்பத்தை அவர்கள் உருவாக்கி ஒன்றிணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதுதான் ஒரு இனக்குழுவின் தொடக்கம். அதுதான் திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுவதற்கு காரணம் 73 மொழிகள் அதிலிருந்து உருவாகி இருக்கு. இன்றைக்கும் உலகெங்கும் பல மொழிகள். ஒரிசா பாலு அவர்களும் நம்முடைய அதிகாரிகள் நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. இதுல எதை மையப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே தலை சிறந்தவன் தமிழன், தொன்மை இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் தமிழின் வாழ்க்கை முறை எவ்வளவு சிறந்திருக்கிறது என்பதற்கு அவர்கள் கடைசியாக கோடிட்டு காட்டியிருப்பது. இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் எதோடு ஒத்து போகிறது என்று சொன்னால், ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், தொல்லியல் தரவுகளோடு ஒத்து போகிறது ஒன்று. லிங்குஸ்டிக் எவிடன்ஸ், மொழியியல் தரவுகளோடு ஒத்து போகிறது என்பது 2. ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்ஸ்,
மானுடவியல் தரவுகளோடு ஒத்துப்போவது ஒன்று. 3, நாம் இங்கே பாட்டி கதையெல்லாம் சொல்றோம்ல, அந்த காலங்கள்ல பாட்டி கதை, நிலாவை ஊட்டி சோறு என்றால் என்று தமிழகத்திலே எங்க சிந்துவெளி சமவெளி பகுதியில் நிலவுகிற கதைகள் எல்லாம் அந்த இலக்கிய செழுமைகள், இலக்கியங்கள் தருகிற தரவுகளோடு இந்த மரபணு ஆய்வுகள் ஒத்துப்போகிறது என்று 2019 100 ஆய்வறிஞர்கள் ஒட்டுமொத்த மரபணுவையும் ஆய்வு செய்து தந்திருக்கிற செயல்பாடுகளை எல்லாம் நாம் ஒருமித்து பார்க்கிற பொழுது தமிழ் மொழி பழமையான மொழி. என்ன தரவுகள் வந்தால் இது மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால், சிந்து சமவெளிக்கு முந்தைய நாகரிகம் குமரிக்கண்ட நாகரிகம் என்பது நிறுவப்பட வேண்டும். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பாக கட்டியமைத்த பூம்புகார் என்று 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலில் மூழ்கி அந்த பூம்புகார் நகர கட்டமைப்புகளுடைய ஆய்வு முடிகள் வருகிற வரை, ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை போன்ற ஆய்வு முடிவுகளை ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிற வரை தான் இந்த மரபணு நான் சொன்ன இந்த ஆய்வுகள் பொருந்தும். என்றைக்கு குமரிக்கண்டமும் பூம்புகார் ஆய்வுகள் நிறுவப்படுகிறதோ அன்றைக்கே மனிதனுடைய நகர்வுகள் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்து இல்லை. குமரிக்கண்டத்தில் தான் மனிதன் முதலில் தோன்றினான் என்று சொல்லுகிற இலக்கிய செழுமைகள், இலக்கிய குறிப்புகள் உண்மையாகும் நிலை வருகிற வரையில் இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற செய்திகளின் அடிப்படையில் தான் நாம் பேச வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்து நகர்ந்த மனிதன் நகர்ந்து 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 தென் தமிழகத்திற்கு வந்திருக்கிறான். மதுரை பல்கலைக்கழகம் செய்த ஆய்வில் மதுரைக்கு அருகாமையில் முத்தரையர் இனத்தை சார்ந்த விருமாண்டி என்பவரிடம் கிடைத்த அந்த மரபணு ஆய்வு முடிவுகள், நான் என்ன சொன்ன, வேட்டை சமூகம் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுக்கான மரபணு நான் என்ன சொன்னேன், M130 என்று சொன்னேன். இதுதான் முதல் மரபணு ஆய்வு. DNA CM130 130. இதே மரபணுவை கொண்ட தமிழன் விருமாண்டி இன்றைக்கும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மரபணு ஆய்வு வந்திருப்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தெரிவது என்று என்ன சொன்னால், இன்றைக்கு கிடைத்திருக்கிற தொல்லியல் தரவுகள் ஆப்பிரிக்காவில் இருந்து மனிதன் நகர்ந்த அந்த மரபணுகளை, வாழ்க்கையை, மொழியை பற்றி நாம் பேசி இருக்கிறோம். என்றைக்கு சிந்துவெளி வரிவடிவ எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் என்று நிரூபிக்கப்படுகிறதோ, என்றைக்கு பூம்புகாரனுடைய ஆய்வு முடிவுகளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ, என்றைக்கு அந்த குமரிக்கண்டத்திலே ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த உலக சமூகம் முன்வந்து இந்த ஆய்வுகளை நடத்தி உலக மாந்தரனுடைய நகர்வு என்பது நாவலம் தீவு என்கிற குமரிக்கண்டம், லெமுரியா என்று யாரும் இனிமேல் சொல்ல வேண்டாம். லெமுரியா என்பது ஒரு குரங்கின் இனம். அப்பொழுது அவங்க கோடிட்டு காமிச்சாங்க. குமரி நாட்டினுடைய ஆய்வுகள் நடைபெறுகிற வரையில்தான் நான் இப்பொழுது சொல்லிய செய்திகள் உண்மையாக இருக்கும். இந்த ஆய்வுகள் வருகிற பொழுது தமிழன் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த மொழியடா தமிழ் மொழி என்பதும், 3 ஆற்றல் கோட்பாட்டை, 5 ஆற்றல் கோட்பாட்டை, அணுக்களின் பிரிவு, உணர்வு, காலம் இவை மையப்படுத்தி ஒருவன் ஒரு மதத்தினுடைய வாழ்வியலை ஒரு மனிதனுக்கு கற்றுத்தருகிற இடத்தில் நகர்ந்திருக்கிற ஒரு தமிழ் சமூகம், இதனுடைய மேன்மை உலகுக்கு வரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. காரணம், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக தொல்லியல் துறை செய்கிற ஆய்வுகள், இந்த அரசாங்கம், நான் அரசியலுக்குள்ள போகல, இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த நகர்வுகள் இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே வேகத்தோடு அந்த தொல்லியல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று பெருமையானால் நம்முடைய கனவு நனமாகவும், நம்முடைய இலக்கியங்கள் தந்த குமரிநாடு என்கிற அந்த குமரி கண்டத்தினுடைய வரலாறு உலகம் பேசும் என்பதோடு என் உரையை நிறைவு செய்கிறேன்.